ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட் டைமாக நான் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணியதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அந்த பாத்திரம் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகை போட்டுக்கோங்க. கடுகு பொட்டினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3/4 அளவு வேகிற மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சதைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா நான் 7 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். அதையும் போட்டு நம்ம வதக்கி எடுக்கலாம். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம அதில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். தக்காளி வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி கிளறி நம்ம எடுத்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கிளறி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டுட்டு இந்த மாதிரி மசாலாவில் நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். பிரட்டி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம சிக்கன் வேவதுக்காக நம்ம மூடி வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சு மூடினதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் நமக்கு தண்ணி உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா இப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நம்ம பெப்பரை போட்டுக்கலாம். பெப்பர் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெப்பர் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மல்லி இலை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான கிரேவி, சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.